ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் பருப்பு வடையோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். வெளியில் நல்ல கிறிஸ்பியும் உள்ளே நல்ல சாஃப்டானதுமாயா இந்த பருப்பு வடை இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்கிறதா இல்லையா என்ன கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி போடுங்க. கேரளாவில் ஓரோ ஊரிலும் ஓரோ மாதிரி தான் பருப்பு வடை செய்வாங்க. நாங்கள் இதே மெத்தடில் தான் பருப்போட செய்யும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் வடை செய்கிற வடை பருப்பு தான் இது. இது 1 கப் இருக்கும். இதனோட கூட 1/2 கப்பு கடலைப்பருப்பும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கு. நம்ம சாதாரணமாக கடலைப்பருப்பு தான். ஒரு சில இடங்களில் கேரளாவில் கடலைப்பருப்பு சேர்க்காது. நாங்கள் சேர்த்துடும். இந்த கப்பில் தான் 1 கப்பு வடைப்பருப்பும் 1/2 கப்பு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கு. இது தண்ணியில் ஊற வச்சு எடுத்தது தான். தண்ணியில் மாற்றி வடித்து எடுத்த பருப்பு தான் இது. இனி கடலைப்பருப்பில் நின்று 1.5 டேபிள் ஸ்பூன் நமக்கு மாற்றலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சியோட ஜாரிலேக்கு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்கலாம். கூட ஒரு 3-4 வரமிளகாய் சேர்க்கலாம். உங்களோட காரத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி. ஒரு 6-7 பூண்டு, கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ ஒன்று க்ரஷ் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த பருப்பு இதிலேக்கு சேர்த்து இதே மாதிரி தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊற்றலை. இதே மாதிரி அரைச்செடுக்கலாம். இப்போ எல்லா பருப்பும் நான் அரைச்செடுத்திருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மாற்றி வச்சுருக்கு. அது அப்படியே நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இது நம்ம வடை செய்யும்போது இடையில கடிக்கிறதுக்காக தான் இந்த பருப்பு அப்படியே போடுறது. தேவையான உப்பு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்கும். அது கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணியது, கொஞ்சம் இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாய் கட் பண்ணியது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியது. இதும் போட்டு நமக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதிலேக்கு வேறு எதுவும் நான் சேர்க்கறதில்லை. இது நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். வடைக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கை வச்சு வெங்காயமும் பருப்பும் எல்லாம் நல்லா பிசைஞ்சு கரெக்டு பாகத்தில் நான் எடுத்திருக்கு. இனி வடை செய்கிறதுக்காக இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து நமக்கு கையில் வச்சு உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணி வடை ஷேப்பில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கேரளாவில் கொஞ்சம் பெருசாக தான் வடை செய்வாங்க. சின்ன வடையாயிட்ட செய்யாத, இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகத்தான் செய்யும். இதில் கொத்தமல்லி தழை மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேர்க்கலாம். இப்போ இது கொதிக்கிற எண்ணெயிலேக்கு போட்டு நமக்கு பொரிச்செடுக்கலாம். இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது பொரிச்செடுக்கணும். உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரணும். இதே மாதிரி எல்லா வடையும் பொரிச்செடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் பருப்பு வடை ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.